வைரஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். வைரஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் செல்லுலார் அண்டு நாட் ட்ரூலி லிவிங். இது வந்து நான் செல்லுலார், அதாவது யூனிசெல்லுலார் ஆர்கானிசமும் கிடையாது, மல்டி செல்லுலார் ஆர்கானிசமும் கிடையாது. இது நாட் ட்ரூலி லிவிங். இது லிவிங் திங்ஸா நான் லிவிங் திங்ஸான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பசில்ஸ்னு சொல்லுவோம், ஒரு புதிராக இருக்கும். இது வந்து லிவிங் கேரக்டர் வந்து சில ஆர்கனைசத்தில் வந்து அஃபெக்ட் பண்ணும்போது இது லிவிங் கேரக்டராக இருக்கும். நான் லிவிங் திங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம் ஆர்கனிசம் பொறுத்த வரைக்கும் டெட் ஆர்கனிசமாக இருக்கும்போது அதை வந்து அஃபெக்ட் பண்ணும்போது அதுவும் நான் லிவிங் திங்ஸாக இருக்கும். அதனால தான் வந்து நாட் இன்க்ளூடட் 5 kingdom கிளாசிஃபிகேஷன்ஸ். 5 kingdom கிளாசிஃபிகேஷன்ஸ். இப்போது 5 kingdom கிளாசிஃபிகேஷன் நமக்கு தெரியும். மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட் அண்டு அனிமலியே. இது வந்து பேஸ்ட் ஆன் த செல்லுலார் ஆர்கனிசம்ஸ். அப்போ வந்து யூனிசெல்லுலார் மல்டி செல்லுலார் ஆர்கனிசம் வச்சு தான் இதை வந்து கிளாஸிஃபை பண்ணாங்க. ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் செல்லுலார் நாட் ட்ரூலி லிவிங். அதனால தான் இது வந்து வைரஸஸை அதே மாதிரி வைராய்ட்ஸ், பீரியான்ஸ் இது எல்லாமே இதில் கிளாஸிஃபை பண்ணல. வைரஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ளிகேட் பேரசைட்னு சொல்லுவோம். ஆப்ளிகேட் அப்படின்னாலே கட்டாய ஒட்டுண்ணி. இது வந்து ஒரு ஆர்கனிசம் மேலே அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக அது கில் பண்ணுற வரைக்குமே என்ன செய்யும், இது அது ஒட்டி இருக்கும். அதாவது கில் த ஹோஸ்ட், ஒரு ஒட்டுண்ணி மேலே ஒட்டி அதை கில் பண்ணுற வரைக்கும் இந்த ஆர்கனிசம் இருக்கும். அதான் வந்து ஆப்ளிகேட் பேரசைட்னு சொல்லுவோம். இது வந்து எங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைன் ஃபார்ம்ஸ், ஒரு படிக வடிவத்தில் வந்து காணப்படக்கூடியதாக இருக்கும். அவுட்டர் சர்ஃபேஸில் ஒரு லிவிங் ஆர்கனிசத்தில் அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைன் ஐ எக்லஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஐ எக்லஸ்ங்கிறவர் வந்து இதை முதல்ல பிளான் வைரஸை, அதாவது பிளான் வைரஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணவர் யாருன்னா சார்லஸ் ஐ எக்லஸ்ங்கிறவர். இன் 1576 வந்து இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். இந்த வைரஸ் வந்து நேமை வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் பாஸ்டர். பாஸ்டரைசேஷன் டெக்னிக்ஸ்னு நம்ம படிச்சிருப்போம். அதை கொண்டு வந்தது யாருன்னா லூயிஸ் பாஸ்டர். இவர் வந்து எந்த இயரில் வந்து கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1880 அந்த இயரில் வந்து இந்த வைரஸஸ் வந்து நேம் வந்து கொடுக்குறாரு. இந்த நேம் ஆஃப் வைரஸ். இப்போ வைரஸுங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாய்சனஸ் அண்டு ஆர் வீனம் அப்படின்னு சொல்லுவோம். வீனம் ஆர் பாய்சனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐவனோஸ்கிங்கிறவர் வந்து in 1892 இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ், இதுதான் டிஎம்இ வைரஸ்னு சொல்லுவோம். இதுதான் டொபாக்கோ மொசைக் வைரஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா டொபாக்கோ பிளான்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் தென் பாக்டீரியா, அதாவது பாக்டீரியா விட சிறியதாக இருக்குங்கிறத கண்டறிகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஜரிங் எம்டபிள்யூ பீஜரிங்கிறவர் in 1898 இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொபாக்கோ பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ் அதில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடு, அந்த ஃப்ளூயிடை வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது கண்டாஞ்சியம் வீவம் ஃப்ளூயிடியம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறார். அது வந்து ஒரு
இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ்னு சொல்கிறார். அதாவது இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸுங்கிற அந்த வைரஸ்லேருந்து இந்த சப்ஸ்டன்ஸை எடுத்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது அது ஒரு ஃப்ளூயிடியம் கண்டாஞ்சியம் வீவம் ஃப்ளூயிடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டாஞ்சியம்னா டு பாய்ஸ்னஸ் டு இன்ஃபெக்ட் அதர் ஆர்கனிசம்ஸ் பர்டிகுலர்லி பிளான்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறாரு. WM ஸ்டான்லி கிறிஸ்டலைன் ஃபார்ம், அதாவது படிக வடிவத்தில் வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத இவர் வந்து நிரூபிக்கிறார். விச் இயர்? 1935 வந்து இவர் நிரூபிக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா வைரஸஸ் இஸ் ஏ நியூக்ளியோ புரோட்டீன். இப்போ நியூக்ளியோ புரோட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் புரோட்டீன் கோட். இதனுடைய வெளிப்புற சுவர் வந்து எதனால் ஆனது பார்த்தீங்கன்னா புரோட்டீன் கோட்னு சொல்லக்கூடிய கேப்சிடால் ஆனது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸில் வெளிப்புற சுவர் வந்து எதனால் ஆனது பார்த்தீங்கன்னா கேப்சிட் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீன் கோட்டால் ஆனது. இந்த புரோட்டீன் கோட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா 2130 கேப்சோமியர் ஆனது. இந்த புரோட்டீன் கோட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2130 கேப்சோமியர் வந்து கொண்டது. அடுத்தது இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா DNA ஆர் RNA. இப்போ டிஎன்ஏன்னு எடுத்துட்டிங்கன்னா அனிமல் வைரஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏவால் ஆனது. இதுவே பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளான்ட் வைரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா RNAவால் ஆனது. அப்போ இதில் சில பிளான்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கண்டென்ட். அதே மாதிரி அனிமல் வைரஸில் பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ ஆனது எக்ஸப்ட்டு ஹெச்ஐவி வைரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து RNA. இது பொதுவாக பொறுத்த வரைக்கும் இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்சியஸ், இது வந்து பிற உயிரினங்களை வந்து தாக்கி அழிக்கக்கூடியதாக இருக்கும். டேரெக்டாக என்ன செய்யணும்னா நியூக்ளியோ புரோட்டீன் சொல்லக்கூடிய நியூக்ளியஸில் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால தான் இதை வந்து அதை வந்து டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இப்போ வைரஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்காதுன்னா போத் டிஎன்ஏ அண்டு RNA, டிஎன்ஏவும் RNAவும் சேர்ந்த மாதிரி இருக்குமானா இருக்காது. டிஎன்ஏ இருக்கலாம் அல்லது RNA வந்து இருக்கலாம். இதுதான் வந்து வைரஸருடைய ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த RNA கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNAவாக இருக்கும். அப்போ பிளான்ட் வைரஸஸை பொறுத்த வரைக்கும் RNAவால் ஆனது. அடுத்தது இதில் இந்த RNA இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸஸை பொறுத்த வரைக்கும் கேப்சிட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது புரோட்டீன் கோட் 2130 கேப்சோமியர் கொண்டதுன்னு சொன்னோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய மாலிகுலர் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 17,300 இது வந்து மாலிகுலர் வெயிட்டாக வந்து காணப்படுது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸை வந்து கிறிஸ்டலைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா WM ஸ்டான்லி என்பவர் தான் வந்து கிறிஸ்டலைன் பண்ணார். இதை கிறிஸ்டலைன் பண்ணதுக்காக 1935 அவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பாக்டீரியோஃபேஜ்னு சொல்லுவோம். T4 பாக்டீரியோஃபேஜ். இந்த பாக்டீரியோஃபேஜை பொறுத்த வரைக்கும் பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ் அதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாக்டீரியோஃபேஜை பொறுத்த வரைக்கும் இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து T2லேருந்து
T6 வரைக்கும் இருக்குது. T2லேருந்து T4 அண்டு T6, அதாவது டொபாக்கோ மொசைக் வைரஸ் நம்ம எப்படி சொல்கிறோமோ டிஎம்ஐ வைரஸ் மாதிரி. இப்போ பாக்டீரியோஃபேஜில் T4 பாக்டீரியோஃபேஜ், T2 பாக்டீரியோஃபேஜ், T6 பாக்டீரியோஃபேஜ், இந்த மாதிரி பாக்டீரியோஃபேஜ் நிறையா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஹெட்டு, காலர், ஷீத், டெயில், ஃபைபர் இதெல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய சைஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா 952 into 650 ஆம்ஸ்ட்ராங் இந்த சைஸில் தான் வந்து இதோடைய அளவு இருக்கும். அதாவது ஹெட் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஹெட்டு வந்து 952 650 ஆம்ஸ்ட்ராங் வந்து இருக்கும். இதோடைய டைலோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டைல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, டைல் அதோடைய சைஸ் வந்து 1152 50 into 170 ஆங்ஸ்ட்ராங். இந்த அளவுக்கு தான் வந்து இதோட T4 பாக்டீரியோஃபேஜ் ஆர் T2 பாக்டீரியோஃபேஜ், T6 பாக்டீரியோஃபேஜ் இதோடைய சைஸ் வந்து இருக்கும். இது வந்து எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதில் 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் சொல்லுவோம். லைட்டிக் சைக்கிள், லைசோஜெனிக் சைக்கிள் சொல்லுவோம். லைட்டிக் அண்டு லைசோஜெனிக். இது வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாவை வந்து அஃபெக்ட் பண்ணுறது எப்படி 2 விதமாகவும் அஃபெக்ட் பண்ணும். இன்னும் லைட்டிக் சைக்கிளாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா லைசோஜெனிக் சைக்கிள் இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் வந்து இருக்கும். அஃபெக்ட் பண்ணி அதை வந்து மாடிஃபை பண்ணுறது தான் வந்து பாக்டீரியோஃபேஜ்.